ஹரியோம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது, ஈரோட்டிலிருந்து ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்கிறார். நான் கடவுள் இல்லை என்று உறுதியாக கூறுகிறேன். அதேபோல் உங்களால் கடவுள் இருக்கிறார் என்று உறுதியாக சொல்ல முடியுமா என்று கேட்டிருக்கிறார். நல்ல அற்புதமான கேள்வி. இது காலகாலமாக கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விதான். இதற்கு ஞானிகளும் பதில் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். இருப்பினும் இந்த கேள்விக்கு நாம் சரியான பதிலை சொல்லிவிடலாம். இதை தாராளமாக சொல்லலாம். இது இல்லாமல், அதாவது எது இல்லாமல் மனிதனால் வாழ முடியாதோ, எதை மனிதனால் படைக்க முடியாதோ அதை படைத்தவன் இறைவன். உதாரணமாக, பூமியை மனிதனால் படைக்க முடியாது. பூமி இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அதேபோல் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்களால் தான் நாம் உற்பத்தி ஆகின்றோம். நாம் ஏதோ ஏரோப்ளைன், ரயில், ரேடியோ, கம்ப்யூட்டர் என்று கண்டுபிடித்து விட்டோமே என்பதற்காக இறைவன் இல்லை என்று கூறிவிட முடியாது. நீங்கள் கம்ப்யூட்டர், செல்போன், டிவி, இயற்கை சீன் வருவது போலவெல்லாம் நீங்கள் படத்தில் மிக அற்புதமாக செயற்கை நுண்ணறிவு மூலமாக செய்ய முடிகிறது. அதுவும் இப்பொழுது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று மிக அற்புதமான தொழில்நுட்பங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாராட்டுக்குரியது. ஆனால் உங்களால் ஒரு வேப்பங்கொட்டையோ அல்லது ஒரு புளியங்கொட்டையோ செய்து அது நட்டு வைத்து முளைக்குமா? அது பசியாற்றுமா? உங்களால் மட்டுமல்ல, 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கின்றன. எதுவுமே வேறு எதையும் உணவு, பசியை தீர்க்க, உயிரை காப்பாற்ற எதையும் உங்களால் உற்பத்தி செய்ய முடியாது. வேண்டுமென்றால் நிலத்தில் இருக்கக்கூடிய லப்பர்களை எடுத்து 2 பிளாஸ்டிக் பொருளை செய்து விளையாட்டு ஜாமான் போல் பொழுதுபோக்குக்கு செய்யலாமே தவிர வேறொன்றும் நம்ம மனிதர்களால் செய்துவிட முடியாது. அதாவது காரை தயார் செய்து விட்டோம் என்பதற்காக காரை தயார் செய்த ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா? எப்படி இருந்தாலும் ரயிலை கண்டுபிடித்தாலும் சரி, ஏரோப்ளைனை கண்டுபிடித்தாலும் சரி, ஏரோப்ளைனை கண்டுபிடித்தவர் ரைட் சகோதரர்கள் என்று சொல்கின்றோம். ரேடியோவை கண்டுபிடித்தவர் மார்கோனி என்று சொல்வதைப் போல உயிரினங்களை கண்டுபிடித்தவர் இறைவன். அதை அந்த பஞ்சபூத சக்தியை இயக்குவதற்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்க வேண்டுமல்ல? அந்த இயற்கை சக்தியைத்தான் நாம் இறைவன் என்று கூறுகிறோம். இறைவன் என்பது நாம் விளையாட்டு பொருள் அல்ல. வாயை வைத்துக்கொண்டு நிதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நானும் ஒரு காலத்தில் தீக்காவிலிருந்து கடவுள் இல்லை என்று கூறியவன்தான். இன்று இறைவனே கதி என்று இருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இறைவனை ஞானத்தின் மூலம் கண்டுணர்ந்ததால் உறுதியாக கூறுகிறேன். அதனால் அந்த நண்பருக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், வீணாக பேசி உங்கள் குடும்பத்திற்கு கர்மாவை சேர்த்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இருக்கிறது இல்லை என்று அது வேறு விஷயம். அது உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை தெளிவாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம். நீங்கள் சாமி கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் அவர் ஒன்றும் உங்களால் ஒன்றும் அவர் வாழப்போவதில்லை. அவர்தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை உறுதியாக உணருங்கள். அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மையை பயக்கும். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் சாய் யோகா என்றும் யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.